தன்னோட ஆபீஸ் முன்னாடி கால் உடைந்து கிடந்த தெருநாயை வளர்ப்பு பிராணியாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பதிவு செஞ்சிருக்க சம்பவம் இப்போ சில விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. 2021ல அவர் அமைச்சரான சில மாதங்களில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில உள்ள அவரது அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்பொழுது உடைந்த காலுடன் ஒரு நாயை பார்த்திருக்காரு. செயலகத்தில் பல நாய்கள் இருந்தாலும் கால் உடைந்த அந்த நாய் அவருடைய பார்வையில் பட்டிருக்கு. ஒரு விபத்துல அதன் கால் உடைந்திருப்பதாக அருகில் இருந்தவங்க சொல்லவே அதை சரி செய்து மீண்டும் அதே இடத்துல விட முடிவு செஞ்சிருக்காங்க. உடனடியா அந்த நாயை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா அந்த நாய்க்கு விபத்து பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்ததால உடைந்த கால் தவறான முறையில் ஒன்று சேர்ந்திருப்பதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால பல மாதங்கள் அந்த நாய்க்கு சிகிச்சை வழங்கியிருக்காங்க. பிறகு நாயோட காலில் பிளேட் ஸ்க்ரூ எல்லாம் பொருத்தி இருக்காங்க. இந்த நாயின் காலை சரி செய்ய ஒரு கால்நடை மருத்துவர், ஒரு கால்நடை அறுவை சிகிச்சை நிபுணர், ஒரு மனிதர்களுக்கான எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை செய்யும் நிபுணர்னு 3 பேர் முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்குள்ள அந்த நாயோட மிகவும் அட்டாச் ஆனதுனால அதனோட பழைய இடத்துக்கே திருப்பி அனுப்ப மனம் வரலன்னு பிடிஆர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த நாய்க்கு பீச்சஸ்னு பெயரும் வச்சிருக்காங்க. அது அவங்க குடும்பத்துல ஒருத்தராகவே மாறிடுச்சாம். சமீபத்துல உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து சேலகத்துல இருந்த நாய்கள் எல்லாம் அங்கிருந்து அகற்றப்பட்ட போது பீச்சஸ் மட்டும் சென்னை மாநகராட்சியின் புதிய விதிகளின் கீழ் இப்போது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் செல்ல பிராணியாக அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவருடைய இந்த செயலுக்கு பலர் பாராட்டு தெரிவித்து வருகிறார்கள்.